அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 289. அறத்துப்பாலிலே துறவரவியலிலே கல்லாமை என்கிற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர். அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர். நாம் இப்பொழுது இந்த திருக்குறளில் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். அளவல்ல செய்தாங்கே என்றால் களவு என்கின்ற தீமையினை அளவில்லாமல் செய்து ஆங்கே. வீவர் என்றால் கெட்டழிந்து போவார். களவல்ல என்றால் களவாடுவதை தவிர மற்றைய என்றால் மற்ற உலகியல் நன்மைகளை. தேற்றாதவர் என்றால் அறியாதவர்கள். அதாவது களவாடுவதை தவிர மற்றைய உலகியல் நன்மைகளை அறியாதவர்கள். அந்த களவு என்கின்ற தீமையினை அளவில்லாமல் செய்து ஆங்கே கட்டழிந்து போவார்கள் என்பது இந்த திருக்குறளின் அருமையான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். திருக்குறளில் ங என்ற எழுத்து ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும், அந்த திருக்குறள் 251, அதாவது தன்னூன் பெருக்கற்கு தான் பெரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்பதையும் அறிகிறோம். களவு செய்பவர்கள், அதாவது உழைத்து பிழைக்காமல் திருடி பிழைப்பவர்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள், இறுதியில் கெட்டழிந்து போவார்கள் என்கின்ற அருமைமிக்க இந்த திருக்குறளின் அற்புதமான தெளிவான கருத்தினை வலியுறுத்துகின்ற இந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி இயற்றியிருக்கிற ஒரு மேன்மைமிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. தனது ஈடு இணையற்ற உழைப்பின் மூலம் நேர்மை திறத்தை கொண்டு நீதியின் பாதையிலே தேர்தலிலே வெற்றி கண்ட ஒரு நாயகனை, அந்த நாயகனினுடைய நாயகி ஊர் மக்களுடன் சேர்ந்து வாழ்த்தி பாடுவதாக அமைக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகியும் அந்த நாயகியுடன் சேர்ந்து அந்த நாயகனும் பாடுகின்ற அற்புதமான பாடல் வரிகள் அந்த பாடல் வரிகள். அந்த நாயகி கூறுவார், பொய், புரட்டு, திருட்டு போன்ற கேவலமான குற்ற செயல்களை எல்லாம் துறையாக கொண்டு பிழைத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது கெட்டழிந்து போனார்கள் என்று கூறுவார். அதற்கு அந்த நாயகன் அத்தகைய கயவர்கள், களவாணிகள் மூளைக்கு மூளை இப்பொழுது தூக்கி எறியப்பட்டு தலை குனிவு ஆகும் நிலைக்கு இப்பொழுது தள்ளப்பட்டுள்ளார்கள் என்று, கள்ள மனமின்றி நல்ல மனதுடன் உழைப்பால் உயர்ந்தவர்களே பெருமைப்படுத்தப்படுவார்கள், திருட்டு நோக்கம் உள்ளவர்கள், கள்ள உள்ளம் கொண்டவர்கள் கெட்டழிந்து போவார்கள், கேவலப்படுத்தப்படுவார்கள் என்கின்ற அருமைமிக்க அறக்கருத்தினை மிக அற்புதமாக வெளிப்படுத்துகின்ற அந்த பெருமைமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1969 வெளிவந்த நம் நாடு. வாலியின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இனிமையாக இசையமைக்க சுசீலாவுடன் TM சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த அருமைமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. பொய்யும் புரட்டும் துணையாய் கொண்டு பிழைத்தவர் எல்லாம் போனாங்க, பிழைத்தவர் எல்லாம் போனாங்க, மூளைக்கு மூளை தூக்கி எறிஞ்சும் தலைகுனிவாக ஆனாங்க, தலைகுனிவாக ஆனாங்க. பொய்யும் புரட்டும் துணையாய் கொண்டு பிழைத்தவர் எல்லாம் போனாங்க, பிழைத்தவர் எல்லாம் போனாங்க, மூளைக்கு மூளை தூக்கி எறிஞ்சும் தலைகுனிவாக ஆனாங்க, தலைகுனிவாக ஆனாங்க. எனவே அன்பு தம்பிகளே, தங்கைகளே, களவாடுவதை, திருடுவதை தவிர
மற்றைய உலகியல் நன்மைகளை அறியாதவர்கள் அந்த களவு என்கின்ற தீமையினை அளவில்லாமல் செய்து ஆங்கே கெட்டடிந்து போவார்கள் என்கின்ற இந்த திருக்குறளின் களவு சம்பந்தமான அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் களவாடுவதில் விருப்பம் கொள்ளாமல் உழைப்பால் உயர்ந்து பெருமைகள் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 290. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.